ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது மிளகு பூண்டு குழம்பு. இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபிஸ் எங்கள் நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சன் சேனல் நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் அதையும் பார்த்து எங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்கள். வாங்க இந்த மிளகு பூண்டு குழம்பு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு 25 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு நான் வடகம் எடுத்திருக்கேன். வடகம் இல்லைன்னா கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. 4 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு புளி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம புளியை தண்ணியில் கொதிக்க வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக கரைக்க முடியும். அப்புறம் கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு மிளகு போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அப்புறம் அதோட கூட 1 டீஸ்பூன் சீரகத்தையும் போட்டுக்கலாம். ரெண்டையும் போட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கோங்க. மூடி வச்சிடலாம். ஏன்னா மிளகு வெடித்து வெளியில் சிதறிடும். ஸோ அதனால் மூடி வச்சு கூட நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அதுவும் இதை நம்ம ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வடகத்தை போட்டு தாளிச்சிக்கலாம். வடகம் இல்லைன்னா கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கோங்க. வடகம் நல்லா பொரிஞ்சதும் பூண்டு அதில் போட்டுடலாம். பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை அதில் ஊற்றிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க 4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்கிற மிளகு சீரகத்தையும் இதில் சேர்த்துருங்க. காரம் தூக்கலாக வேணுங்கிறவங்க 1 டீஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த பதத்தில் நம்ம இறக்கிக்கலாம். இப்போ நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சனில் மிளகு பூண்டு குழம்பு தயாராக இருக்குது. இதை உங்கள் வீட்டு கிச்சனையும் ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பெல் பட்டன் அழுத்தாதவங்க அழுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.